இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதாப் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கூடிய பேபி அண்ட் பேபி படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஒன்னே ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஜெய் யோகி பாபு ரெண்டு பேருமே வந்து துபாயில இருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து கிளம்புறாங்க. தன்னுடைய குழந்தைகளை காட்டுறதுக்காக வந்து அங்கிருந்து வந்து கிளம்பி வராங்க. ஸோ வர்ற வரையில அந்த விமான நிலையத்தில வந்து அவங்களுடைய குழந்தை வந்து மாற்றப்பட்டது. இவங்களுடைய யோகி பாபுட குழந்தை அங்க போயிருது, ஜெய்யோட குழந்தை வந்து இங்க யோகி பாபு வந்தது. ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயினுடைய அப்பாவான சத்யராஜ் வந்து ஒரு தன் பையனுடைய பையனான பேரனை தான் வந்து எதிர்பார்த்திருக்காரு. அதே மாதிரி யோகி பாபு வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் மாதிரி கட்டப்படுறாரு. ஸோ அவருக்கு வந்து பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து நிற்கிறாரு. ஸோ இப்ப ரெண்டு இடத்துலயுமே வந்து குழந்தை வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன குட்டி கலாட்டெல்லாம் நடந்துச்சு இந்த படத்துல அப்படின்றதான் வந்து இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி. இந்த கதை வந்து ஆக்சுவலா வந்து நீங்க கேட்டோன்னே வந்து உங்களுக்கு ஒரு படம் வந்து ஞாபகம் வந்திருக்கணும். என்ன படம் அப்படின்னா ராம்கி விவேக் அவர்கள் நடிச்ச எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஸோ சேமஸ் அதே ஸ்டோரி தான் அந்த படம். அதுல வந்து இந்த காலத்துக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு ஒரு காமெடி கலாட்டாவா வந்து இந்த படம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவா என்ன படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல வந்து பாத்தீங்கன்னா காமெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு 15 காமெடி ஒரு 15 கவுண்டர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா வந்து ஒரு 10 காமெடியாவது வந்து ஒர்க் அவுட் ஆயிருது. தியேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து என்ஜாய் பண்ணாங்க அந்த படத்தை வந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எடுத்துக்கிட்ட கதைக்கிழமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காமெடி எல்லாம் ரைட்டிங் பண்ணி வச்சாங்க அப்படின்னா நல்லபடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணா சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு கதைக்கிழமை தான். ஸோ அதனால வந்து காமெடி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இந்த படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அடுத்ததான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி இமான் அவர்களுடைய மியூசிக். ஸோ உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்கு ஒரு காமெடி ஒரு மசாலா படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டா வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலயும் மெயினா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு தாலாட்டு பாடல் ஒன்று வரும். ஸோ அந்த பாடல் வந்து உண்மையிலேயே வந்து நிறைய பேரோட காலர் டூன் ரிங் டோன் எல்லாம் அந்த பாட்டு வந்து மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அருமையா வந்து அந்த பாட்டினுடைய கம்போசிங்கும் வந்து இருந்துச்சு. மற்றபடி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுந்தர்சி படம் அளவுக்கு நிறைய கேரக்டர்லாம் இருக்காங்க. யோகி பாபு இருக்காரு, ஜெய் இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காரு, ஸ்ரீமன் இருக்காங்க, மொட்ட ராஜேந்திரன் இருக்காரு, கிங்ஸ்லி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நகைச்சுவைக்கு தேவையான மொத்த பட்டாளமே வந்து இந்த படத்துல இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட அந்த ஆக்டிங் என்னவோ அதை வந்து பக்காவா பண்ணி முடிச்சிட்டாங்க. யாரும் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாவே வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஆனா என்ன ஒண்ணுன்னா ஜெயினுடைய கதாபாத்திரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல அவர் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெய்யுடைய கதாபாத்திரம் வந்து அவர் ஏதோ ஒன்று வம்படியா வந்து நடிச்சுட்டு போயிட்டு இருக்காப்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த கதையோட வந்து அவர் வந்து யோகி பாபு அந்த கதையோட ஒன்றுன அளவு கூட நம்ம ஜெய் அவர்கள் வந்து கதையோட ஒன்றலை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆனந்தராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வில்லன் ரோல் கொடுத்தா வில்லனும் பண்றாரு, காமெடி ரோல் கொடுத்தா காமெடி பண்றாரு. இதை காமெடி வில்லன் எல்லாம் கலந்து வந்து ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காப்ல. உண்மையிலே வந்து அருமையா இருந்துச்சு. அந்த ரோலை வந்து அவர் தான் பண்ண முடியும், அவரை தவிர அவர் யார் பண்ணாலுமே வந்து இந்த ரோல் எடுபடாதப்பான்ற அளவுக்கு வந்து பக்காவா வந்து பண்ணியிருந்தாங்க. படத்துல மெயினா வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கு அது மாதிரி எந்த விஷயங்களுமே நீங்க பாக்காதீங்க, இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு அங்க போயிட்டு படம் ஓடிட்டு இருக்கும் போது இதெல்லாம் எப்படா நடக்கும், இதெல்லாம் எப்படா அப்படின்லாம் வந்து யோசிக்கவே வேணாம். ஏன்னா குழந்தை மாறி போச்சு கொண்டு வருவாங்க, திரும்ப 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த குழந்தைய பெருசா இருக்கும். 2 நாள்லயே குழந்தை வளர்ந்த மாதிரிலாம் கட்டிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க லாஜிக்கே பார்க்காதீங்க. எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு ஃபன்னா ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த மாதிரி ஒரு ஃபன்னா இருக்கும்ல. ஸ்டோரின்னு பார்த்தா ஒன்றும் பெருசா இருக்காது, ஆனா போய் நல்லா ஓரளவுக்கு வந்து சிரிச்சுட்டு வந்து என்ஜாய் பண்றது, அந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அந்த மாதிரி படங்கள். ஸோ அந்த வரிசையில இந்த படம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டைம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஆனா நீங்க லாஜிக் அது மாதிரி எந்த விஷயங்களுமே வந்து பார்க்காதீங்க. அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வந்து ஒரு நெகட்டிவா சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்மே வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த கலகலப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகி செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா தான் போகும். இருந்தாலும் ஒரு தரமான ஒரு மசாலா படம். எனக்கு தெரிஞ்சு நீங்க போய் தியேட்டர்ல போய் ஒரு 200 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து போய் உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து ஓகே சூப்பரா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா சிரிச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூவை நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒருத்தான படம் தான் வந்து இந்த பேபி அண்ட் பேபி. ஸோ இந்த படத்துக்கு நம்ம வந்து ஒரு 100க்கு ஒரு 65 மார்க் கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டில் நீங்க வந்து ஒரு ஃபேமிலியோட எந்த விதமான ஆபாச சீன் எதுவுமே கிடையாது. நீங்க ஃபேமிலியோட இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் தான். ஸோ கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பாருங்க. ஸோ இதே மாதிரியான அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். நன்றி.